போடு போடு. தாயம். நோட்டு. என்னடி இது? இந்த இடமே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. அதாண்டி நானும் யோசிக்கிறேன். இப்படி ஒரு இடத்துல இருந்துகிட்டு ஒருத்தன் இவ்ளோ பெரிய ஆர்டர் கொடுக்கற மாதிரி தெரியலையே. ஏய், நாம ஏதோ தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். இல்லையே, விசிட்டிங் கார்டுல இருக்க அட்ரஸ் போட்டா மேப்ல இந்த இடம் தான் காட்டுது. அண்ணா ஒரு நிமிஷம். என்னம்மா? இங்க காந்தி நகர். இதாம்மா காந்தி நகர். இதுவா? ஆமாம்மா, இதான் காந்தி நகர். உங்களுக்கு எந்த அட்ரஸ் வேணும்? 36 காந்தி நகர், ஆரப்பாளையம். ஆமாம்மா, கரெக்டான அட்ரஸ் தான்மா. இதான் ஆரப்பாளையத்துல இருக்கிற காந்தி நகர். நீங்க யார பக்கம் வந்தீங்க? ஹரிஷ் மாதவன் ஒருத்தர். ஹரிஷ் மாதவனா? என்னம்மா வித்தியாசமான பேரை சொல்றீங்க? இங்க பாருங்கம்மா, எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்ற மாதிரி இங்க யாருமே கிடையாதுமா. அம்மா, அந்த வீட்டு நம்பர் என்னன்னு சொன்னீங்க? 36 காந்தி நகர் தானா? 36? இது 34, அது 35. 36 அந்த அம்மன் கோயில் தாம்மா. இல்லங்க, வீட்டு நம்பர் 36ன்னு சொல்றோம். நீங்க கோயிலை காட்டுறீங்க. நீங்க சொன்ன 36 அதுதான். வேணும்னா அந்த கோயில போய் விசாரிங்க. அம்மா, எதுக்காக இந்த அட்ரஸ்கார தேடுறீங்க? அவரு எங்களுக்கு பணம் தரணும். என்னம்மா, ஒருத்தர் வீடு அட்ரஸ் தெரியாமலையே அவருக்கு கடன் கொடுத்திருக்கீங்க? கடன் கொடுக்கலங்க. ஒரு பொருளை எங்க கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு, அதுக்கு காசு கொடுக்கணும். இப்ப போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாரு, அதான் தேடி வந்தோம். அப்படியா சங்கதி? ஏமா, இன்னும் கூடமா உனக்கு புரியல? எவனோ உங்ககிட்ட கோயில் அட்ரஸ் கொடுத்துட்டு உங்ககிட்ட பொருளை வாங்கிக்கிட்டு ஏமாத்திட்டு ஓடிட்டான். போங்கம்மா, போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. நீ வாயா, நம்ம போலாம். என்னடி இவங்க இப்படி சொல்றாங்க? நடுவுல ஒரு தடவையாவது அவனை வந்து பார்க்கணும்னு நமக்கு தோணவே இல்ல பாரு. தினம் 10 தடவை போன் பண்ணான், 2 தடவை ஆள் அனுப்பியிருக்கான். நம்ம போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லாம போயிருச்சு. என்னடி இது? நம்ம பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு. ஏய் சரி, நீ தயாளனுக்கு கால் பண்ணி டெலிவரி எங்க கொடுத்தாருன்னு மட்டும் கேளு. சார், நான் அன்போட பொட்டிக்ல இருந்து கீதா பேசுறேன். என்னடி என்னடி சொன்னாரு? நம்ம மோசம் போயிட்டோண்டி. டெலிவரி கொடுக்க லேட் ஆனதால ஹரிஷோட ஆளுங்க வண்டியில வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஏத்திட்டு போயிட்டாங்களாம். என்னடி இது? வெளியில சொன்னா இதை யாரும் நம்ப மாட்டாங்க, நம்மள பார்த்து சிரிப்பாங்க. இவ்வளவு கேவலமா நம்ம ஏமாந்து போயிட்டோமே. ஆமா அன்பு, அவ்வளவு பெரிய ஆர்டர் கிடைச்ச சந்தோஷத்துல அது கொடுத்தவன் நல்லவனா கெட்டவனான்னு யோசிக்காம போயிட்டோம். இப்போ நம்ம என்னடி பண்றது? இங்க பாரு, உடனே நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுதான் ஒரே வழி. வா அன்பு. இவ்வளவு பெரிய பிரச்சனையை சந்திக்கிற அளவுக்கு என் மனசுல சக்தி இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வா நம்ம முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போவோம்.
வா அன்பு. எதுக்கு இப்படி நடந்துகிட்டு இருக்கான்? எனக்கு வர கோவத்துக்கு உன்னையெல்லாம் அப்படியே பொம்பளை புள்ளைய வளர்க்கிற லட்சணமா இது? ஆமாண்டா, எல்லாத்துக்கும் என்னையவே திட்டு. இந்த மாதிரி உருப்படாத ஒரு புள்ளைய பெத்து வச்சிருக்கா இந்த ஊர் உலகெல்லாம் என்னைய திட்டுது. என்ன ஏன் சைடு கோல் போடுது? நீ என்னடானா உன் தங்கச்சிய ஒழுங்கா வளர்க்கலன்னு என்ன திட்டுற? கிடைச்ச கேப்ல என்ன உருப்படாதவன்னு சொல்லிட்டல, சொல்லிட்டு போ. அவ பொம்பளை புள்ள, அவளை நீ ஒழுங்கா வளர்த்துக்கணும்ல. நான் சொன்னா உன் தங்கச்சி கேட்டாதானே? அவன் பாட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள வாரான், அடிக்கிறான், போறான், மறுபடியும் வாரான். கவலைப்படாத மலரு, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற. இந்த வீட்டுக்குள்ள யாரும் அவனை கண்டுக்கிற மாதிரியே தெரியலையே. இங்க பாருடா, அன்புவுக்கும் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லதான். அவளும் மலர் கிட்ட படிச்சு படிச்சு சொல்லி பாத்துட்டா. ஆனா உன் தங்கச்சி தான் நான் கட்டினா அவனை தான் கட்டுவேன், இல்லன்னா செத்து போயிருவேன்னு சொல்றான். அப்படியாவது செத்து போகட்டுமே, அவனை கட்டிக்கிறத விட செத்து தொலையலாம். நீ ஆச்சு, உன் பொண்ணாச்சு. அவன் எவனை வேணா கட்டிக்கிட்டு எங்கேயாவது போய் தொலைவிட்டு. டேய், என்னடா இப்படி பேசுற? அவ உன் கூட பிறந்த தங்கச்சிடா. அப்ப அவனோட தலையை வெட்டி குழி தோண்டி புதைச்சிட்டுமா? அப்புறம் எப்படி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிப்பாங்க? டேய் லூசு பயலே, வெட்டத்தை தவிர வேற எதுவுமே உனக்கு தெரியாதா? என்ன அவனை வெட்டிட்டு ஜெயிலுக்குள்ள போய் உட்கார போறியோ? டேய், ஆத்திரப்பட்டு நாம எது செஞ்சாலும் அது எதிராளிக்கு தான் சாதகமா அமையும். நாம பொறுமையா தான் இத டீல் பண்ணணும். நாம முறைச்சோன்னு வையி, அந்த சிவம் பாட்டுக்கு மலரை தூக்கிட்டு போய் அவன் கூட கல்யாணம் பண்ணி வச்சிருவான். அப்புறம் உன் தங்கச்சி நம்மள விரோதியா பாப்பா. இதுல நாம சூதானமா நடந்துக்கணும்டா. இதுக்கப்புறமா அந்த சிவமும் அந்த குடும்பமும் நம்ம வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது. அப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணணும்டா. நான் கூட இம்புட்டு வில்லத்தனா நமக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னு யோசிச்சேன். ஒப்புரான இப்பதானே தெரியுது எப்படி வந்துச்சுன்னு. டேய், என்னடா சொல்ற? பின்ன உன்ன மாதிரி ஒருத்திக்கு பிள்ளையா பிறந்தா வேற என்ன குணம் வரும்? நானாவது கோவப்பட்ட ஆத்திரத்துல எதையாவது செஞ்சு விடுவேன். ஆனா நீ கூடவே இருந்து உன் மருமக குடும்பத்தை கெடுத்திருக்க. இங்க பாருமா, நீ எல்லாம் கண்டிப்பா நரகத்துக்கு தான் போவ. உன்னை எண்ணெய் சட்டியில போட்டு அப்படியே இப்படியே வறுத்துட்டு இருப்பாங்க. என்ன எண்ணெய் சட்டியில வறுப்பாங்க? உன்னை என்ன ஏசி ரூம்லயா வச்சிருப்பாங்க? உன்னையும் பக்கத்துல ஒரு எண்ணெய் சட்டியில வச்சு வறு வருன்னு வறுப்பாங்க. பெத்த தாயையே வில்லின்ற போடா போக்கத்தவனே வந்துட்டான். ஏங்க அடிச்சீங்க? பின்ன உனக்கு கொஞ்சம் சொல்றியா? சூசைட் பண்ண பாத்தியாமா? திரும்பி அப்படி ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச நானே உன்னை கொன்னுடுவேன் பாத்துக்க. என்ன சிரிக்கிற? ஒண்ணு இல்ல. என்ன பாக்குறீங்க? நீங்க கூட ஏதோ பண்ணணும்னு பாத்தீங்களாமே. சிவா என்ன சொல்லுச்சு? அதுக்குதான் இந்த அடியா? ஆமாங்க. அதுக்கு ஓங்கி அடிக்க வேண்டியதானே? எதுக்கு செல்லமா தட்டுற? எனக்கு அடிதடி எல்லாம் பழக்கம் இல்லைங்க. டே, உனக்கு கோவமே வராதா? ஏன் அப்படி? எனக்கு எல்லார் மேலயும் அன்பு வைக்க தான் தெரியும். யாரையும் வெறுக்கவோ கோவப்படலாம் எனக்கு தெரியாது. ஓ, ஏங்க நிஜமாலுமே நான் ஓகேவாங்க? தெரியலையே. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? வீட்டுல எல்லாரும் கூடயும் சண்டை போட்டு என்னத்தான் கட்டிப்பேன்னு சொன்னீங்களா? இப்ப இப்படி சொல்றீங்க? உண்மையாவே எனக்கு தெரியல. நீ ஏன் அதையே திரும்ப திரும்ப கேக்குற? இல்ல, நான் படிக்கல, நீங்க பெரிய டாக்டர். எப்பா, இதே நீ எத்தனை தடவை தான் சொல்லிட்டே இருப்ப? இதெல்லாம் பழைய காரணம்டா. நீயும் அதை யோசிக்கிற? ஒண்ணு ஆமான்னு தலையாட்டு, இல்லனா இல்லன்னு தலையாட்டு. அப்ப என்ன படிக்காத மேதன்னு சொல்றீங்களா?
மேதையெல்லாம் கிடையாது, நீ படிக்காத சரவணன், அவ்வளவுதான். நான் மேதையும் இல்ல, சினிமால வர்ற ஹீரோ மாதிரி அடிதடி பண்ணி அசத்துறாலும் இல்ல. அது உண்மைதான். உனக்கு தான் கோவமே வராதுன்னு சொல்லிருக்கியே. இங்க பாருங்க, இந்த வீடு வாசல் சொத்து சுகம் இதெல்லாம் எதுவுமே எனக்குன்னு கிடையாது. இது எல்லாமே எங்க மாமாவோடது. தெரியுமே, 5 செட்டு Dress தான் உன் சொத்து. இவ்வளவுதானா? இன்னும் வேற ஏதாவது இருக்கா? ஏங்க, நான் படிக்கல, காசு பணம் இல்ல, உங்களை அசத்துற மாதிரி நான் எதுவும் பண்ணல. அப்புறம் எப்படிங்க என்ன உங்களுக்கு பிடிச்சது? நானும் அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். டேய், என்னை எப்படி மயக்கணும்னு சொல்லு. தெரியலங்க, அத தெரிஞ்சுக்கதான் நான் உங்ககிட்ட கேட்டேன். உன்கிட்ட குழந்தை மனசு இருக்கு. என்கிட்ட தயங்கி தயங்கி பேசுவல்ல, அதுல ஒரு அழகு இருக்கு. எதுக்குமே ஆசைப்படாத நல்ல குணம் இருக்கு. நான் எதுக்குமே ஆசைப்படலன்னு யாருங்க சொன்னா? அப்படியா? உன் ஆசை என்ன? சின்ன சின்ன ஆசையெல்லாம் இல்லைங்க, ஒரே ஒரு பெரிய ஆசைதான். அதுவும் என் எதிரில தான் இருக்கு. இது வரைக்கும் நீ பேசினதுலயே ரொமான்டிக்கா பேசினது இப்பதான். ஏங்க, என்ன? எனக்கு இன்னொரு ஆசை இருக்கு. இல்ல, இந்த சினிமால லவ் சீன் எல்லாம் வரும்ல, அதுக்கு அதான் அந்த மாதிரி. எந்த மாதிரி? இல்ல, அந்த மாதிரி. ஏய், இழுக்காம என்னன்னு சொல்றியா? இல்ல, என்ன பிடிச்சிருக்குன்னு உங்க அம்மா, அண்ணி, சிவான எல்லாரும் முன்னாடி சொன்னீங்கல்ல. அதுக்கு என்ன? நீங்க லவ் பண்றேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. அதான் ஐ ஐ லவ் யூன்னு. ஓ, நான் உன்கிட்ட சொல்லணுமா? நீ என் வீட்டுக்கு வந்திருந்தனா எல்லாரும் முன்னாடியும் உன்கிட்ட சொல்லிருப்பேன். நீதான் வரலையே. என்னங்க நீங்க? அதான் ஒத்துக்கிட்டீங்கல்ல ஒரே ஒரு தடவை. இங்க பாரு, ஆயுசுக்கு உன்கிட்ட நான் அதை மட்டும் சொல்ல மாட்டேன். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இது என்ன கேள்விக்கு பதிலா? அதுவா சொல்லணும்னு நமக்கு தோணணும். அப்படி நீ நடந்துக்கும் போது நானே சொல்றேன். இது சரியா தப்பான்னு தெரியல, ஆனா மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. நீதானே கொஞ்சாதே. சைலண்டா உட்காந்துருக்கேன். செல்லக்குட்டி, ஸ்கூல் இல்லையா? இல்ல தாத்தா, இன்னைக்கு லீவு. லீவுன்னு சொல்லிட்டு டல்லா உட்காந்துருக்கீங்க. ஏடா, வீட்டுல எவ்வளவு டாய்ஸ் இருக்கு, போய் எடுத்து விளையாடுங்க. டாய்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு தாத்தா, ஆனா என் கூட விளையாடத்தான் ஆள் இல்ல. நான் இனியாவை ரொம்ப மிஸ் பண்றேன். செல்லக்குட்டி, இனியாவை மட்டும்தான் மிஸ் பண்றீங்களா இல்ல அப்பாவையும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். செல்லக்குட்டி, அந்த வீட்டுல இருக்கவங்க யாருமே நல்லவங்க கிடையாது, இன்க்ளூடிங் உங்க அப்பாவும். காரியம் ஆகிறதுக்காக அவங்க என்ன டிராமா வேணாலும் பண்ணுவாங்கடா. அதை நம்பி நீங்க ஏமாந்துடக்கூடாது. ஓகே, கவலைப்படாதடா செல்லம். கூடிய சீக்கிரமே இனியாவை கூட்டு வந்துடலாம். அப்புறம் நீங்க ஹாப்பியா இருக்கலாம். அது முடியுமா தாத்தா? தாத்தா நினைச்சா முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது.
ஒரு செகண்ட்ல இனியாவை கூட்டு வந்துடலாம். ஓகே செல்லம், ஃபீல் பண்ணாதீங்க, தாத்தா இருக்கேன். நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். ஹாய் ஓவே குட்டி. வா ராஜசேகர். இந்தாங்க சாக்லேட், வாங்கிக்கோ. தாத்தா, எனக்கு கொஞ்சம் ஹோம்வொர்க் இருக்கு, நான் போயிட்டு வரேன். ஓகேடா செல்லக்குட்டி, என்ஜாய். ராஜசேகர், அரசி எங்கோ வெளியில போயிருக்கான்னு நினைக்கிறப்பா. இல்ல அங்கிள், நான் அரசியை பாக்குறதுக்கு வரல, உங்களை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். என்னையா, என்ன விஷயம் ராஜசேகர்? 2-3 வருஷமாவே சென்னை ஹைகோர்ட்டுக்கு போய் பிராக்டிஸ் பண்ணணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அரசி மதுரை விட்டு வரதுக்கு யோசிக்கிறா. அவளுக்காக தான் நான் மதுரையிலேயே இருக்கேன். ராஜசேகர், உனக்கும் அரசிக்கும் ஏதாவது பிரச்சனையா? சச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல அங்கிள். இல்ல, திடீர்னு நீ சென்னைக்கு போறேன்னு சொன்னல, அதனாலதான் கேட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபர்ம் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். அதான் சென்னைக்கு போலான்னு யோசிக்கிறேன். அங்கிள், எப்போ அரசி மனசு மாறுதோ அப்போ அரசியை கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைங்களை கூட்டு போலான்னு இருக்கேன். ராஜசேகர், இது விஷயமா அரசி கிட்ட டிஸ்கஸ் பண்ணியா? இத பத்தி நான் எதுவும் அரசு கிட்ட டிஸ்கஸ் பண்ணல. பேசினாலும் அதை கேட்கிற மனநிலையில அவ இல்ல. இன்னும் அவ சிவா அன்புன்னு சொல்லி அந்த பழைய பகையை தாண்டி வேற எதுவுமே யோசிக்கிற மாதிரி தெரியல. அப்போ நீ சென்னைக்கு போறன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்ட? ஆமா அங்கிள், நான் முடிவு பண்ணிட்டேன். ஓகே, குட், நல்ல விஷயம் தானே. தாராளமா கிளம்பு. பட் ஒன் கண்டிஷன், ஒன்ன நான் இங்கே தனியா அனுப்ப மாட்டேன். அரசிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போ. அங்கிள், இதுக்கு அரசி ஒத்துப்பாளா? ராஜசேகர், அரசி விஷயத்தை என்கிட்ட விட்டுடு. இந்த மாசமே உனக்கும் அரசியும் கல்யாணம். ஓகே, ஹாப்பி தானே? ஹாப்பி அங்கிள், தேங்க்யூ. என்னம்மா நீங்க படிச்சவங்க, பொட்டிக்கு வச்சிருக்கீங்க, எவனோ ஊர் பேர் தெரியாதவன் ஆர்டர் பண்ணா என்ன எதுன்னு விசாரிக்க மாட்டீங்களா? நீங்க பாட்டுக்கு பொருளை தூக்கி கொடுத்துட்டு இப்ப எங்க கிட்ட வந்து என்ன ஏமாத்திட்டான், காசு போச்சுன்னா நாங்க என்ன பண்றது? தெரியாம தான் கேக்குறேன். ஒரு ஆர்டர் கொடுத்தா அவன் எங்க இருக்கிறான், என்ன பண்றான், இதெல்லாம் விசாரிக்க மாட்டீங்களா? சாரி சார், நாங்க தப்பு பண்ணிட்டோம். அந்த பணம் மட்டும் கிடைக்கலனா நாங்க பெரிய பிரச்சனையில மாட்டிப்போம் சார். எல்லாருமே இப்படிதாமா, ஆரம்பத்துல கவனமா இருக்க மாட்டீங்க, இப்ப அழுது புரண்டா பணம் வந்துருமா? ப்ளீஸ் சார், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என்னம்மா நீ ஹெல்ப் அது இதுன்னு, இது எங்களோட வேலைமா. ஆனா நாங்க இதை செய்யறதுக்கு நீங்க பக்காவான டீடைல்ஸ் எதுவும் கொடுக்கலையே. நீங்க சொன்னதிலேயே தெரியுது இந்த கேஸ் எவ்வளவு கஷ்டம்னு. ஏதோ ஹரிஸ் மாதவன் பேர் சொன்னீங்க, உண்மையிலேயே அவன் பேர் அதானா? அவன் போன் நம்பர், போட்டோ எதுவுமே உங்ககிட்ட இல்ல. அப்படி இருக்கும்போது அவன் யாரு என்னன்னு நாங்க எப்படி விசாரிக்கிறது? அதுவும் இல்லாம எங்கேயோ இருக்கிற ஒருத்தன் மதுரைக்கு உங்களை தேடி வந்து உங்க பொட்டிக்க பார்த்து ஆர்டர் கொடுத்திருக்கான்னா உங்களுக்கு சந்தேகம் வர வேண்டாமா? சரிம்மா, ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க, நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். உங்களுக்கு அவனை பத்தி என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் மறக்காம எழுதி கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். யோ சார், இவங்க கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வைங்க. சரி சார், போங்கம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. போலீஸ்காரங்க பாசிட்டிவா எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. நம்ம மேலே நிறைய தப்பு இருக்குடி, அதான் அவங்க அப்படி பேசுறாங்க. நிச்சயமா அவங்களுக்கும் இந்த மாதிரி ஆளுங்களை தெரிஞ்சிருக்கும். நம்ம கொஞ்சம் பிரஷர் கொடுத்தா யாரு என்னன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அன்பு, சிவம் நிக்கிறாரடி. சார், நான் சொல்ற மாதிரி செய்யுங்க சார். என்னைக்கு அவனை பார்த்தனோ அன்னையில இருந்து ஒரே பிரச்சனை தான். ஏய், நம்ம ஏமாந்ததுக்கு அவரு என்ன பண்ணுவாரு? வா நம்ம போலாம். ஏய், நான் வேணா சிவம் கிட்ட. என்ன அவன் என்ன பெரிய கமிஷனரா இல்ல டிஜிபியா?
அவன் கிட்ட சொன்ன உடனே கேஸ முடிக்கிறதுக்கு. இத பார்த்து பண்ணு சார். சிவா என்னையா? அன்புயா. இவங்க இங்க என்ன பண்றாங்க? ஒருவேளை நம்ம மேல கேஸ் கொடுக்க வந்திருப்பாங்களோ? யோ நீ வேறயா? நீயா எதுக்கே தலையை விட்டு மாட்டிக்க போற? சுமாரியா. ஹாய் கீத். How are you? ஹாய். ஏய் வாடி போலாம். வா. ஏய் கீத். சும்மா இருக்க மாட்டியா? போயிட்டாங்களே. இந்த திமிருக்கு மட்டும் குறைச்சல். யோ ஜஸ்டிஸ், நீ உள்ள போய் அவங்க எதுக்காக வந்தாங்கன்னு விசாரிச்சுட்டு வாயா. இப்ப எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அவங்க எதுக்கு வேணா வந்துட்டு போட்டோம், நமக்கு என்ன? யோ ஓவரா சிலுத்துக்காதயா. ஜஸ்டிஸ், நீ போய் என்னன்னு கேட்டு வாயா. கேட்டு வரேன். யோ கேட்டு சீக்கிரம் வா. ஏம்பா ஏதோ போர்ஜரி கேஸ்பா. எவனோ ஆர்டர் கொடுத்துட்டு பணம் கொடுக்கலையா, ஏமாத்திட்டு இருக்கிறானுங்க. அவ்வளவுதானே, வியாபாரத்துல இதெல்லாம் சகஜையா. வாயா நம்ம கிளம்பலாம். கிளம்பலாமா? யோ போய் அந்த கம்ப்ளைண்ட் ஜெராக்ஸ் வாங்கிட்டு வாயா. வந்ததே அதுக்கு தானே. அட ஆமாப்பா, அவங்கள பார்த்த உடனே நான் நம்ம வேலையை மறந்துட்டேன். சரிப்பா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி போய் வாங்கிட்டு வா சீக்கிரம். போ சீக்கிரம் போ.